தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 65 சொல்வன்மை. குறள் எண் 646. வேட்பத்தாம் சொல்லிப் பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசு அற்றார் கோள். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், பிறர் விரும்பி கேட்கும் வண்ணம் பயனுடையவை பேசுவதும் பிறர் சொல்ல கேட்டவற்றில் நல்லதை ஆராய்ந்து கொள்வதும் புகழ்த்தக்க பெரியோர் செயலாகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், என்றுமே நாம் பேசுவதை பிறர் விரும்பி கேட்கும் அளவிற்கு நம் பேச்சு இருக்க வேண்டும். அதேபோல் நாம் மற்றவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும். இதுவே அறிவான செயலாகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.